கோடை காலத்துல வரக்கூடிய பழம். அந்த பழம் வந்து அந்த பழத்தை பார்த்து அந்த பழத்தை சாப்பிடணும்னு நினைச்சாவே நம்ம வாயிலெல்லாம் எச்ச ஊறும். அது முக்கணிகள்ல ஒன்று. என்ன பழம் சொல்லுங்க? மாம்பழத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மாம்பழத்துல வந்து அநேக சத்துக்கள் வந்து ஆண்டவர் நமக்கு படைச்சிருக்காரு. இல்ல வைட்டமின் சி, வைட்டமின் ஏ போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கு. இல்ல வைட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அது இல்லாதனாலதான் உடம்பு ரொம்ப சரியாம போயிடுது. சின்னதா ஒரு ஃபீவர் வந்தாலும் சரி, சீக்கிரமா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சிக்னஸ்குள்ள போயிடுறாங்க, ரொம்ப உடம்பு சரியாம போயிடுது. அப்படி இருக்கவங்க இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த மாம்பழப்பழம் அதிக எடுத்து கொடுக்குது. அப்புறம் இந்த மாம்பழப்பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது. இந்த மாம்பழப்பழத்தை நம்ம சாப்பிட்டு வரும்போது இந்த மாம்பழப்பழத்துல நேச்சராகவே இயற்கையாகவே நிறைய சத்துக்கள் இந்த கலோரிஸ் இருக்குது. அதனால ரொம்ப உடல் பருமனா இல்லாம வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி இந்த மாம்பழத்தோட இலையை நம்ம காசி குடிக்கும் போது உடல் பருமன் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஒல்லியாக முடியுது. இந்த மாம்பழத்துல வந்து நம்ம சருமத்துக்கு தேவையான சத்துக்கள் வந்து நிறைய இருக்கு. நம்ம சருமம் வந்து சுருக்கம் அடையாம இருக்கிறதுக்கோ, அப்புறம் நிறைய பேர் வந்து நினைப்பாங்க நம்ம சருமத்துல வந்து இந்த பிம்பிள்லாம் வரக்கூடாது, முகம் சுருக்கம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரீம் அது மாதிரிலாம் வாங்கி போடுவாங்க. நம்ம அது மாதிரி பண்ணாம இந்த இயற்கையாகவே ஆண்டவர் கொடுத்த கனியை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல நம்ம முகத்துல இருக்க இந்த பருக்கள் அப்புறம் இந்த சுருக்கங்கள் அதெல்லாம் போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு. அப்புறம் இந்த பழம் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இந்த ஜீரணமாகாம நிறைய கஷ்டம்லாம் படுவாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா நம்ம செரிமான சக்திக்கு வந்து நிறைய உதவி செய்யுது. வேதாந்தத்துல இருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து இந்த பூமியை படைக்கும் போது நம்ம மனுஷர்களுக்கு தேவையான கனி வகைகள் எல்லாத்தையும் வந்து இயற்கையாகவே படைச்சிருக்காரு. அந்த கனி வகைகள் நிறைய சத்துக்கள் வச்சிருக்காரு. அதை நம்ம சாப்பிட்டு பயன்பெறுவோம். ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னு சொல்லி இந்த இயற்கை மூலமா நமக்கு காட்டியிருக்காரு. ஆமென்.